தும்தடா 60 நம்ம குழம்புல ஈயம்புத்தலை பாத்திரம் வரல பல ஈயம்புத்தலைக்கு பேரிச்சம்பழம் நீ பாத்திரம் கொடுக்குறியா? பாத்திரம் நல்லா தானே இருக்கும். என்னது சிக்கன் குழம்பு? அதான் சொல்லிட்டீங்க என்ன, சிக்கன் குழம்பு பட்டாணி இதெல்லாம் போட்டு இது சப்பாத்திக்கு செமி கிரேவி மாதிரி. என்னங்க சரி சரி பண்ணுங்க. சப்பாத்திக்கு செமி கிரேவியா நம்ம சொன்னீங்க? அது சப்பாத்தி ரோல் மாதிரி கேட்டீங்கன்னு. கிரேவினா கொஞ்சம் தண்ணியா ஓடிடும். செமி கிரேவினா அப்படி கொஞ்சம் கொள்ளு கொள்ளுன்னு இல்லாம. சரி ரைட்டு, ஏதோ ஒன்று வளரல அப்படிதானே நீங்க கேட்டீங்க. இப்படி தொக்கு மாதிரி அதுதான். ஜனா பட்ட வேண்டிய வந்துட்டாரோ, எடுத்து பட்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். முட்டை குழம்புங்க, முட்டை குழம்பு வந்தாச்சு. முட்டை வேக போடலையா? முட்டை வேக போட்டுருவேன். அது எவ்வளோ மறந்துட்டேன். முட்டை வேக வச்சு இதை வெறும் செடியில் போட்டு 5. ஆமாம், தண்ணிக்கு சுடுதண்ணியில் போட பயம். 6, ஐயோ 7 இல்லை 6 7 8. ஏங்க அவன் எங்கே போயிட்டாங்க? சரி அகடுறாங்க கத்தியில் மோட்டரோட போடுறது. அது அடுப்பு வேஸ்ட்டாக போகுது. என்னது அது? ஆத்தி ஓடிது. கருவேப்பிலை போடல. கருவேப்பிலை இப்போயே போடுவாங்க, இப்போலாம் கிடையாது. அடுப்படி எவ்வளோ இருக்கு பாருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி கொடுங்க. கேட்க மாட்டேங்க. கட்டும் தேடு போ. எறும்பு வேற கடிக்குது. அது என்ன சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். ஆர்வக்குள்ளாக அடுப்பை கட்டிட்டியா? ஆர்வக்குள்ளாக இல்லை, எல்லாம் நல்லா சூடிடுச்சு. அதான் ஆஃப் பண்ணிட்டு போட்டு இல்லைன்னா தீஞ்சிடும். இதில் முட்டை இருக்கு. இது எதுக்கு தலைக்கிற? இது எதுக்கு முட்டைக்கா? இல்லை இது சிக்கன் குழம்புக்கு. லெக் பீஸ் என்ன 65 இல்லை குழம்புலையா? ரொம்ப இஷ்டம் போ. குழம்புல ஒன்று போடும். அவன் தம்பி குழம்பு தான் கொடுக்கலாம். மதிக்கா? சரி 65 போட்டு 65. ஜனாட்டி கேட்டுக்கோங்க, சிக்கன் கொடுக்கல அவனை கொண்டு போயிட்டு அப்புறம் கேட்போம். என்னமோ எடுக்கணுமே கருவேப்பிலை இந்த பேச்சு கொடுத்தாலே நம்ம மறந்துடுவோம். அணை பொழுது கொண்டு வந்த சிக்கனை எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அங்கே கொண்டு வரணும். ஆமாம், கோழிக்கு போட நிறைய பேர் இருக்கு. அது சும்மா இருக்குமா? அதுக்கு போட்டது நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க. அதுக்கு போட்ட நான் எடுத்து சாப்பிட்டேன். நீ ஒரு ஆள் போ. தெரியுது. மற்றதெல்லாம் வேகமா இருக்கே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பழம். இது முட்டை இல்லை, எல்லாமே உண்டு. சரி சரி. 4 முட்டை வச்சிருக்குப்பா. என்ன பண்ற? அதில் என்ன போற? சரி அது ஆஃப் பண்ணி ஏன் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு? அடுத்து ரெடியா? ஓகே. இன்னும் சட்டி தான் இல்லை, அதுக்குள்ளே என்ன ஊற்ற போகிற?
போட்டு ஓட எல்லாத்தையும். என்னாச்சு? என்னமோ எழுத மனப்பிராந்தி. இப்போ மறுபடியும் அதே மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அது தெரியுது. ஆமா யாரோதே இப்பெல்லாம் வந்து சில திடுக்குன்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சு மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ற? என்ன என்ன சட்டி முடிச்சான். ஐயா எது சொல்லி வச்சது முட்டை எல்லாத்துக்கும் கூட போராட்டமா? தண்ணி ஊற்றி வைக்கணும்னா உடைக்க முடியாது. அது தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. சுட வைக்கிற ஆற வைக்கிற சுட வைக்கிற ஆற வைக்கிற ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன். நெய் நல்ல நெய் கடலை நெய் கடலை நம்ம அது இங்கே இருக்கு. ஊற்று 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 நான் ஒரு தடவை உங்களுக்கு தக்காளி சாதம் செஞ்சுட்டேன். அது செம்ம டேஸ்டாக இருக்கும். எப்போ செய்வோம் செய்வோம். தக்காளி ரேட் என்ன கம்மியாகுது அதை செய்வோம். தக்காளி நம்ம ரேட் என்ன? கிலோ 50 ரூபாயா? 1.5 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 50 ரூபா என்றால் 1 கிலோ 50 இல்லை 1 கிலோ 50 ரூபாய் நினைக்கிறேன். 1 கிலோ 50 ரூபாயா? அப்போ வேணாம் தக்காளி சாதம். என்னது? கொஞ்சோண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, அடுத்து இலை, என்ன இலையா? இலை அடுத்து சோம்பு சிக்கனுக்கா பட்டாணிக்கா பொடி பொடியாக நறுக்கு தானேப்பா சொன்னேன் ஸ்லைஸ் மாதிரி, அதனால இப்படி நறுக்கி வச்சுட்டேன். பச்சை பட்டாணி தானே? பச்சை பட்டாணி பாக்கெட்டில் வர இல்லை லூஸாக தான் இது அந்த பீன்ஸோட இருக்கும்னா பட்டாணி தோலோட தோலோட இல்ல நீங்க பண்றது சரியில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சரி பத்திரமா வச்சுக்கோ. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? நீ கூட ஊற்றிக்கிட்டே இருக்க. அது ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வேணாமா? குழம்பு வேணாமா வீட்டுக்கு? அப்படியே உங்களுக்கு மட்டும் நினச்சிக்கிறது, மற்றவங்களாம் மனுஷன் இல்லை. நான் 4 நாய் வச்சது அது முடி போச்சு. 3 நாய் அது எழுப்பு வேணாமா? போதும் போதும் போதுமா? மதியானத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கு. நான் கஷ்டப்பட்டு சமைப்பேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே உனக்கு ஏதாவது சாப்பாடு வந்துடுதுல்ல இருந்தாலும் புரியாது. நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். கேமராவில் போகணும். வாட்டெவர். எவ்வளோ போடுறோம்னா லெலி போடுறது. இதை மாதிரி கையில் பிடிக்க முடியும். அது நிறையா இருக்குங்க. இப்படி கூட சாயந்தரமா அது கொதிக்கும் போது சாயந்தரம் அது பெரிய செடி எடுத்து வச்சிருக்கலாமே. இதுவே போதும், இதுவே கம்மியாக இருக்கும் நினச்சி இது எடுக்கும். 1 கிலோ பார்த்தா அதான் 1 கிலோ சிக்கன் தான் இல்லை. 1 கிலோ சிக்கன் எடுக்கணும். கூட இருக்கோ? கூட இருக்கு. எவ்வளோ உப்பு போதுமா? கூட கூட வச்சு நீங்க வம்பளுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப வம்பளுக்குறீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நாளைக்கு பின்ன சோறு கிடைக்காது. பரவாயில்ல, பரோட்டா செஞ்சுக்கோ.
சோறு என்ன பரோட்டா கச்ச கச்சன்னு இருக்குது. கசகசன்னு இருக்கும்பாங்க, நீ இந்த கச்ச கச்சன்னு பத்தலையா? என்ன பண்ற? சாமியார் வாங்கிட்டு இருக்க? என்னது? எவ்வளோ போடாங்க? 2 ஸ்பூன் 3 கம்மியாக தான் போட்டாங்க. ஃபுல் ஸ்பூன்லாம் போடலாம். அப்போ 1 ஸ்பூன் வருமா? அடிக்கிற மாதிரி ஃபீலா? எறும்பு கையா கடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க இருந்தாலும் எறும்பு வருதுன்னே தெரியல. அது மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. சாக்லேட் சாப்பிட்ற ஒரு இடம், பிஸ்கட் சாப்பிட்ற ஒரு இடத்துல வச்சா எறும்பு வருது. நான் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன். சும்மா பார்ப்பேன். நான் என்னைக்குதான் சாக்லேட் சாப்பிட்டேன். சாக்லேட் பிடிக்காது. தக்காளி கிலோ 50 ரூபா. போட மாட்டேன். இப்படி காட்டிட்டு வச்சிருவேன். பேசிச்சுன்னு சொல்லக்கூடாது. போட்டியா? போட்டே எடுத்து வச்சுட்டேன். அது போய் அடுத்து கேரட்டா? கேரட் உருளைக்கிழங்கு கிலோ 50 ரூபா ஆகும். அது சொன்னம்பா, ரேட்டை சொன்னோம்பா. அதையே நீங்க சொல்றீங்க, தெரிஞ்சுக்கணும்னு. பீட்ரூட்டு கூறு 20 ரூபா. என்ன மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 4 இருந்துச்சு. இது நல்லதுக்கு இல்லை. நல்லதுக்கு இல்லை. அவிச்சிட்டு போடணும், சும்மா அப்படியே உரிச்சிட்டு போடுறதாண்ணா? அது பாக்கெட் உள்ளதான் ஊற வச்சு வைக்கணுமோ? அது வந்து ட்ரை பட்டாணி. இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. செடியிலிருந்து பறித்து அப்புறம் அது மரத்துல தான் போடுங்க. அதுவும் செடியில இருந்தா தான் போடுங்க. அது காய வச்சது. காய வைக்கணும்னா தெரியுமா? தெரியாது. தெரியுமா? எனக்கு தெரியல. அது வைக்காது. ஐயோ, பட்டாணி பறந்துச்சு. கழுவிட்டு உள்ள போட்டோன்னே இது சமத்து. இது நல்ல பிள்ளைக்காரங்க. ஆமா, அதை சொல்லிட்டீங்க. அப்புறம் பட்டாணி கிலோ 20 ரூபா 50 ரூபா. ஆமா, தேவையாது. தெரிஞ்சுக்கணும்பா, தெரிஞ்சுக்கணும். முட்டை எவ்வளோ ரேட்டு? ஒரு முட்டை 6 ரூபாயோ? 6 ரூபா. வருதா? உரிக்கிறதுக்கு வருதா? ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற மட்டும் தான் வேக டைமும் ஆகுது. நல்லா வர மாட்டேங்குது. பிச்சுக்கிட்டு போகுது. ஏதோ பள்ளம் வேடு மூஞ்சி மாதிரி. எது போகுது? நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் இருக்கு. இது வேண்டாமா? அடுத்தது மஞ்சத்தூள். இது மிளகாய்த்தூளா? இது மல்லித்தூள். மிளகாய்த்தூள். அவ்வளோதான். அப்போ போட்ட மாதிரி இருந்துச்சு. உப்பு போடல. அதெல்லாம் ஆவப்படுத்தி பாரு. இதுக்கு தான் போட்டோம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் இருக்கு. இது வேண்டாமா? அடுத்தது மஞ்சத்தூள். இது மிளகாய்த்தூளா? இது மல்லித்தூள். மிளகாய்த்தூள். அவ்வளோதான். அப்போ போட்ட மாதிரி இருந்துச்சு. உப்பு போடல. அதெல்லாம் ஆவப்படுத்தி பாரு. இதுக்கு தான் போட்டோம்.
சரி நெக்ஸ்ட்டு செஞ்சு பச்சையாக இருக்குது. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு கெட்டியாக வராதுக்கு அது இல்லை டேஸ்ட்டுக்கா தேங்காய் ஊற்றுறது. எல்லாத்துக்கும் இதில் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கா. போதும். இது குழம்பு தானே, அது டேஸ்ட் கொடுத்துனது. சரி மோந்து ஊற்றுனா டேஸ்ட் தெரிஞ்சு போகுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்தா அப்படி நீ இதில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கா. இல்லை நான் ஊற்றலை. ஊற்றுனியே? ஊற்றலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். என்ன போகிற தண்ணியா கரெக்டாக சப்பாத்தி இது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கை நீட்டுங்க. வேண்டாம் தனியாக பார்த்துக்க. ஏங்க சமைக்கிறவங்களுக்கு தான் டேஸ்ட் தெரியும். அத்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? முட்டை குருமா மதியல். முட்டை குருமா மதியல் முட்டை குருமா வைக்கிறோம். அது வரைக்கணுமா? முட்டை போடும். திட்டாம இன்னும் இப்படிதான் பரோட்டாவுக்கும் மாவு வருது ஒன்று. எப்படி இந்த காலத்துக்கு இருக்கிற மாதிரி. இது வந்து இப்போ டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஓ கோழிகள் திரும்ப அடிக்கடி அடுத்து முட்டை கிரேவியா? ஆமாம், முட்டை கிரேவியாக குழம்பு. உனக்கு சோறு ரெடி, மாம்பழம் ரெடி. ஆயில் என்ன ஆயில் ஊற்றுச்சுன்னா ஆணுக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? சுட்ட பழமா? சுட்டு போடுமா? இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு இவ்வளோ போராட்டம். ஆயில் அடுத்து என்ன சிக்கன் வேணுமா? சோம்பா நல்லா இருக்கு. என்ன புதிய வரல அரிசி போட்டேன். தெரியுது தெரியுது. எத்தனை தான் நட்டுச்சிருக்கீங்க? நல்லா எந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வெங்காயம் அள்ளி வீழ்ச்சி பயந்தேன். போட்டு ஓடி போயிடுவா தெரியுமா? நெகுடு சமைக்க வேண்டாம்ண்ணா. டேஸ்ட் பார்த்தே ஒரு செடி குழம்பு காலி பண்ணிடுவோம். பயம். ஆமாம் பயம் போயிடும் பயம். டேஸ்ட் பார்க்குறீங்களா? சுடும். நீங்களே எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. அண்ணன் சுட்டு பிடிச்சுங்க. சப்பாத்தி தைச்சு விட்டாரியா? சப்பாத்தி சப்பாத்தி கேட்டேன். சாப்பிட்டு பாரு. வேற இறக்கி விடு சீக்கிரம் இறக்கு. எத்தனை டேஸ்ட் பார்க்குறது? என்னமோ எனக்கு ஆயிடுச்சு. உதிரி மாவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. சுட்டு பிடிச்சி நல்லா கலந்து போச்சு. அது இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற பச்சை கலர் பாக்கெட்டா? மைதா மாவு எடுத்துக்கோங்க. இறக்கியாச்சா? தோசைகள் போட்டு
என்னாச்சு ரெண்டு என்ன பண்ணுது அது அடிச்சு போச்சு கட்டில் பிச்சுட்டு போகுதுங்க ஒன்று வாயை கட்டிலுக்குள்ள விட்டு மாட்டிக்கிச்சு. மட்டும் வச்சுருக்கேன் முடியுங்களா தக்காளி தக்காளி போதும் கரெக்டாக இருக்கும். அதில் குழம்பு கிரேவியா சப்பாத்தி சப்பாத்தி ஏய் நிலோமணி இருக்கு நீலாம்பதி இருக்கு. நீலாவா என்ன கருப்பா தெரியுது சப்பாத்தி. அம்மாவாசை ஆயிடுச்சு நிலானி இல்லை அதனால அம்மாவாசை போயிடுச்சு. நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னது பெப்பரா என்னோட்டு மிளகு சீரகம் நானே சாப்பிட போறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அப்புறம் நான் வாட்டுக்கு டேஸ்ட் பண்ணாம சமைச்சாச்சு. உப்பு இல்லை, உரப்பு இல்லை, அப்புறம் தேங்காய் இல்லை, வெங்காயம் காணும், தக்காளியை காணும். என்ன திருக்க மீன் மாதிரி இருக்கு. திருக்க மீன் மாதிரி தேய்ச்சது உங்க பிரதர் சொல்றேன் மாடல் இருக்கு. திருக்க மீன் மாதிரி அன்னைக்கு உங்க தங்கச்சி தேய்ச்சது அது ஆஸ்திரேலியா மேப் மாதிரி தெரியல. இப்படி இருந்தா இப்படி ரெண்டு பக்கம் போகுது. 4 பக்கத்தை 4 பக்கம் வருது. அமீபா மாதிரி. அமீபா மாதிரி. இதோட 4 டெஸ்ட் பார்த்துருக்கேன். நல்லா பாரு நீ அதுக்குள்ள வந்துருச்சு சப்பாத்தி. சரி முட்டை போட்டுடலாம்ல இல்லை முட்டை போட்டுடலாம்ல இன்னும் கொஞ்சம் இது பச்சை வடை போட்டோம். முட்டோட சுத்தம் சப்பாத்தியில் அந்த ஆவி வர பறக்கு கை அடிச்சோ. இது நல்லா இருக்கு சப்பாத்தி. எந்த விதத்துல நல்லா இருக்கு? சேஃபு கலரு எல்லாத்துலேயும் எனக்கு வேர்க்குது. அது உங்களுக்கு தெரியல. இங்கே தெரியுது. அப்படி கொடுத்துருங்க. பரவாயில்ல நடக்குது சமையல் முடிஞ்சு டைம் ஆயிடுச்சுன்னா அப்படி போடு. இங்கே முட்டை வருது. முட்டையிலேருந்து முட்டை வருது. முட்டையில் முட்டை வருதா? முட்டை வேணுமா? முட்டை பபிள் விடுது. முட்டை பப்புள் விடுதா? முட்டை இப்படி வரும்னு உள்ள பொத்து ஊத்துனா சிரிக்காதீங்க. முட்டை பப்புள் விடுது. என்னால சொல்லவும் முடியல. முட்டை பப்புள் விடுறது உடஞ்சி வச்சு நாளைக்கு கட்டி மூட்டிச்சாங்க. போட்டோம் முட்டை எத்தனை முட்டை 10 அள்ளி போட்டு விடு. அதே எண்ணிக்கிட்டு இருக்க தும்தரா முட்டை டான்ஸ் ஆகும். சப்பாத்தி அடி அடுத்து சிக்கன் குழம்பு பட்டாணி குருமாவா? எத்தனை முட்டை இப்போ பேலன்ஸ் 8 முட்டை. 2 முட்டை பார்சல். ஆமாம் ஓகே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சமையல் எல்லாம் சூப்பராக முடிஞ்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. சி நெக்ஸ்ட் வீடியோ.